ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பண்டிகைக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. கத்திரிக்காய் தோட்டம் வீட்டு முன்னாடியே இருக்குது. போய் பறிச்சுட்டு கத்திரிக்காய் எல்லாம் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் கீரை எல்லாம் ஒளிஞ்சிட்ருக்கு எல்லா கத்திரிக்காயும். நான் எனக்கு தேவையான கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஜனம் அதிகம் இல்லை, அதனால் கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் இது வந்து விதை போடுறதுக்காக பழுத்த கத்திரிக்காய் ரெண்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் கொஞ்சம் சின்னதெல்லாம் எடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது வதக்கி அது வந்து பெரிய கத்திரிக்காயெல்லாம் குழம்பு வைக்கலான்ட்டு இப்போ கத்திரிக்காயெல்லாம் கழுவிட்டு நாலாக கட் பண்ணி பூச்சி எதனா இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியில் போட்டுட்டு எல்லா கத்திரிக்காயும் அதேமாரி கட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கல் உப்பு தூவி வச்சிட்டோன்னா கருப்பாகாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, பட்டை, லவங்கம், மிக்சியில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்பைசஸ் நம்ம என்னென்ன போடணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து பிரியாணி எல்லாம் மட்டும் சேர்க்கல. இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, அப்புறமேட்டு தக்காளி ஒரு 2 சின்ன தக்காளி தான், வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச புளியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு கடாய் வச்சு அடிகனமான கடாய் வச்சு கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிரேவி டெக்ஸ்சரில் வரும். இப்போ நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறதுல 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே அடியிலையும் மேலேயும் எடுத்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி தேவையில்லை. இதுவே நல்லா கிரேவி ஸ்டெக்சருக்கு வரும். சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்பவும் பார்க்கலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மிக்சியில் அரைச்சோம்ல அந்த மசாலா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக இதுவே போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் இப்பயே பாதி வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா வந்திருக்கு. போதும், நம்மளுக்கு இதுவே வெந்து வரங்காட்டி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இப்படி தான் பார்ப்பேன் எப்பயுமே, நல்லா வெந்திருக்கா இல்லையான்ட்டு. நல்லா சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் வெந்தய பொடியும் கொத்தமல்லியும் தூவிட்டு இறக்கிக்கலாம். நான் வந்து களியும் செஞ்சுருந்தேன், சாப்பாடும் செஞ்சுருந்தேன். களிக்கும் சூப்பராக இருந்துச்சு, சாப்பாட்டுக்கும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே உட்காந்துச்சு ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டோம். அதனால் தங்கச்சிங்க, எங்கள் வீட்டுக்காரோட அத்தை பொண்ணுங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இதோட நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.